ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சேனலில் ஒரு தமிழ் வார்த்தையை பயன்படுத்தி நம்ம எளிமையாக ஒவ்வொரு நாளும் பேசக்கூடிய நிறைய தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி பேசணும்னு சொல்லி நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவிலையும் நாம் என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, நான் முன்பு சொன்னது போல. நம்ம இந்த வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துவோம்ல. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நான் முன்பு சொன்னது போல. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, as I said before. as I said before. நான் முன்பு சொன்னது போல. இதை நம்ம பேச்சு வழக்கில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த தமிழ் வாக்கியத்தை வச்சு நம்ம பேசக்கூடிய நிறைய தமிழ் சென்டென்ஸை நம்ம இன்றைக்கி இங்கிலீஷில் கற்றுக்கலாம். இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிற எல்லா சென்டென்ஸுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான சென்டென்ஸாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எல்லா தமிழ் வாக்கியங்களையும் நீங்கள் இங்கிலீஷில் ப்ராப்பராக கற்றுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, நான் முன்பு சொன்னது போல நீ செய். நான் முன்பு சொன்னது போல நீ செய். நம்ம இதை எப்படி பேச்சு வழக்கில் சொல்லுவோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே நீ செய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, யூ டூ as I said before. யூ டூ அப்படின்னா நீ செய் அப்படின்னு அர்த்தம். நான் முன்பு சொன்னது போல அல்லது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, as I said before. before அப்படின்னா முன்னால் அப்படின்னு அர்த்தம். as I said before. நான் முன்பு சொன்னது போல. நான் முன்பு சொன்னது போல நீ செய். இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? யூ டூ as I said before. நெக்ஸ்ட் ஒன், நான் முன்பு சொன்னது போல நீ பேசு. நான் முன்பு சொன்னது போல நீ பேசு. நம்ம சொல்லுவோம் இல்லையா, நான் ஏற்கனவே சொன்னேன்ல அந்த மாதிரியே நீ பேசு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, யூ ஸ்பீக் as I said before. யூ ஸ்பீக் as I said before. you speak அப்படின்னா நீ பேசு அப்படின்னு அர்த்தம். நான் முன்பு சொன்னது போல. as I said before. நான் முன்பு சொன்னது போல நீ பேசு. இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? you speak as I said before. நெக்ஸ்ட் ஒன், நான் முன்பு சொன்னது போல நீ வாங்கு. நான் முன்பு சொன்னது போல நீ வாங்கு. இது நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, you buy it as I said before. you buy it. buy அப்படின்னா வாங்கு அப்படின்னு அர்த்தம். நீ வாங்கு. இதை நம்ம இங்கிலீஷில் you buy it அப்படின்னு சொல்லணும். ஸோ நான் முன்பு சொன்னது போல நீ வாங்கு. இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? you buy it as I said before. you buy it as I said before. முன்பு சொன்னது போல நீ வாங்கு. நெக்ஸ்ட் ஒன், நான் முன்பு சொன்னது போல நீ எடு. நான் முன்பு சொன்னது போல நீ எடு. ஏதாவது ஒரு விஷயத்த நம்மக்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சொல்லுவோம். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரியே நீ எடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, யூ டேக் இட் as I said before. யூ டேக் இட் as I said before. நீ எடு அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ டேக் இட். நான் முன்பு சொன்னது போல. இதை நம்ம இங்கிலீஷில் as I said before அப்படின்னு சொல்லணும். நான் முன்பு சொன்னது போல நீ எடு. இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? யூ டேக் இட் as I said before. யூ டேக் இட் as I said before. நெக்ஸ்ட் ஒன், நான் முன்பு சொன்னது போல நீ கொடு. நான் முன்பு சொன்னது போல நீ கொடு. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, யூ கிவ் இட் as I said before. யூ கிவ் இட் as I said before. நீ கொடு அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ கிவ் இட். நான் முன்பு சொன்னது போல. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, as I said before. நான் முன்பு சொன்னது போல நீ கொடு. இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? யூ கிவ் இட் as I said before. நான் முன்பு சொன்னது போல நீ கொடு. நெக்ஸ்ட் ஒன், நான் முன்பு சொன்னது போல நீ நடந்து கொள். நான் முன்பு சொன்னது போல நீ நடந்து கொள். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, யூ ஆக்ட் லைக் as I said before. யூ ஆக்ட் லைக் அப்படின்னா நீ நடந்து கொள் அப்படின்னு அர்த்தம். முன்பு சொன்னது போல as I said before. நான் முன்பு சொன்னது போல நீ நடந்து கொள். இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, யூ ஆக்ட் லைக் as I said before.
நான் முன்பு சொன்னது போல நீ நடந்து கொள். நெக்ஸ்ட் ஒன், நான் முன்பு சொன்னது போல அவர்களுடன் போ. நான் முன்பு சொன்னது போல அவர்களுடன் போ. இந்த தமிழ் வாக்கியத்தை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, go with them as I said before. go with them அப்படின்னா அவர்களுடன் போ. நான் முன்பு சொன்னது போல as I said before. go with them as I said before. நான் முன்பு சொன்னது போல அவர்களுடன் போ. நெக்ஸ்ட் ஒன், நான் முன்பு சொன்னது போல இப்போ அமைதியாக இரு. நான் முன்பு சொன்னது போல இப்பொழுது அமைதியாக இரு. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, be quiet now as I said before. you quiet now அப்படின்னா இப்பொழுது நீ அமைதியாக இரு அப்படின்னு அர்த்தம். be அப்படின்னா இரு, quiet அப்படின்னா அமைதி, now அப்படின்னா இப்பொழுது. இப்பொழுது அமைதியாக இரு. இதை நாம் எப்படி சொல்லணும் அப்படின்னா, be quiet now. நான் முன்பு சொன்னது போல as I said before. நான் முன்பு சொன்னது போல இப்பொழுது அமைதியாக இரு. இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில், be quiet now as I said before. நெக்ஸ்ட் ஒன், நான் முன்பு சொன்னது போல எதிர்த்து பேசாதே. நான் முன்பு சொன்னது போல எதிர்த்து பேசாதே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீ எதிர்த்து பேசாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, டோன்ட் ஆர்கியூ as I said before. டோன்ட் ஆர்கியூ அப்படின்னா எதிர்த்து பேசாதே அப்படின்னு அர்த்தம். நான் முன்பு சொன்னது போல as I said before. நான் முன்பு சொன்னது போல எதிர்த்து பேசாதே. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில், டோன்ட் ஆர்கியூ as I said before. நெக்ஸ்ட் ஒன், நான் முன்பு சொன்னது போல கோபப்படாதே. நான் முன்பு சொன்னது போல கோபப்படாதே. இதை நாம் எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, டோன்ட் கெட் ஆங்க்ரி as I said before. டோன்ட் கெட் ஆங்க்ரி as I said before. டோன்ட் கெட் ஆங்க்ரி அப்படின்னா கோபப்படாதே அப்படின்னு அர்த்தம். as I said before அப்படின்னா நான் முன்பு சொன்னது போல. நான் முன்பு சொன்னது போல கோபப்படாதே. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில், டோன்ட் கெட் ஆங்க்ரி as I said before. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம கற்றுக்கிட்ட ஒவ்வொரு தமிழ் வாக்கியங்களுமே நம்ம டெய்லி டே டு டே லைஃப்பில் நம்ம ஒவ்வொரு நாளும் பேசக்கூடியதான தமிழ் வாக்கியங்கள். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.